ஆண்டவருடைய நாமத்துக்காக விதித்த இந்த காணிக்கை ஆம் என்று அங்கீகரிக்கப்படட்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது என்னை நீர் மூடி மறைத்து இந்த நாட்களில் என்ன வசனம் கொடுத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அது அடிமைக்கும் வருகிற மக்களுக்கும் வந்திருக்கிற மக்களுக்கும் இந்த ஆன்லைனில் பார்க்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். வசனத்தை கை கொண்டு ஆண்டவரை ஜீவிக்க எங்களுக்கும் இறக்கம் செய்யும் தகப்பனை கிருபை பாராட்டும். ஒவ்வொரு மக்களுக்கும் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை விட வசனத்தின்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மறைத்து பேசும். ஆண்டவரை யாரும் வெறுமையாக போகாத அளவுக்கு, வந்தவர்கள் வந்தவண்ணமாக போகாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வார்த்தை தராங்க. இந்த நாட்களையும் ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். யோசுவாவில் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டருடைய வார்த்தை, சப்பா நீங்க என்னை மறைத்து பேசுங்க. யோசுவாவோட ஆண்டர் சொல்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி யோசுவா சொல்றார், உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா சொல்றாரு மக்கள்கிட்ட, உங்களை நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம், ஒரு அற்புதத்துக்காக கேட்கிறோம் சோதரம். ஒரு கர்த்தர் இந்த வருஷம் கூட நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீ சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட 6வது மாதம் பிறக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஓய்வு ஆளார் ஆராதனைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து சொல்லி சுத்திகரிப்பு வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆசாரியனை ஆண்டர் சுத்திகரிக்கிறது வார்த்தையாக இருக்கிறது, மக்களை சுத்திகரிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ யோசுவா ஜனங்கள் நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்ம ஆண்டருடைய ஒரு வெற்றினா, ஆண்டருடைய கருத்துல ஒரு அற்புதத்தை காணணும்னா ஆலையில் ஏசாக காண முடியாது. அல்லேலூயா. அல்ல ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக அல்லேலூயா. குழந்தை இல்லாதவர்கள் கேட்கலாம், எனக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே. நேற்று பிள்ளை கேட்கலாம், எனக்கு ஞானத்தை தாங்க, ஒரு அறியல் இல்லாம நான் வெளியே வரணுமே. இந்த நாட்களை கூட நல்ல மதிப்பெண்ணை கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10ல் 12ல் நல்ல மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். அவரும் அற்புதங்களை செய்கிற தேவன் தான். நமக்கிட்ட இந்த ஊழியத்தில் ஆத்துமாக்களை தாங்கனே நம்மை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் தான். ஆனால் உடனே அவர் ஒரு கரையோட வச்சு அவர் அற்புதம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. பாவத்தில் இருந்து நம்மளை அற்புதம் செய்ய மாட்டார். நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்மளை சுத்திகரித்து, ஒரு வாரமாக எனக்கு ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. நேற்று தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். செய்தி வந்த உடனே, ஆண்டவரே நான் அதில் நிற்க தகுதி இல்லை, அந்த எத்தனை லட்சம் கட்டுனாலும் நான் பிரச்சனை இல்லை, நான் அந்த அம்மாவோட போகிற கூட நீ போன் எடுத்தேன், ஏம்மா பிரச்சனையே இல்லை, நான் பேங்கில் போய் கேட்டு முடிவு பண்ணிவிடுதேன், போன அப்படியே வச்சேன், இதுக்கு உங்களுக்கு அதுக்கும் ஒன்றுமே இல்லை நீ. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் என்னையால் எழும்ப முடிந்தது. இந்த இடத்துல நிற்கிறது லேசான காரியம் இல்லை. இந்த வார்த்தை கொண்டு எனக்கு கைகாலாம் நடுங்கி விட்டது, கைகாலாம் ஆடி விட்டது. நான் எப்படி அதில் நின்று பேச முடியும்? ஆண்டவரே, நான் கரையோட நின்னதை போல இருக்குது. பெரிய ஒன்று சப்பு இல்லை, ஒரு பிரச்சனை, ஒரு பேங்கும் போல தான். ஆனாலும் என்னையால் பலிபடத்தில் நிற்க முடியாது. டேடி நான் கொடுக்க முடியாது, நீ ஊழியக்காரங்களை யாராவது ஒருத்தரை எனக்கு கொண்டு வாங்க, நான் இதோட பலிபடத்தில் ஏற முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இன்று ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு நான் போன் அடிக்கும் பொழுது அவங்க எடுக்கல. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே நான் என்ன செய்யுங்கும் பொழுது ஆண்டவர் பேசினார், உன்னை பரிசுத்த பண்ணி செவி, நீ அது அடுத்தவங்களுக்கு திருடலை, கொள்ளையடிக்கலை, நீ ஏமாற்றலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ ஒரே ஒரு இதனை கேட்டுக்கொண்டு இருக்கிறா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சுத்திகரித்து ஜெபித்து நீ அதிகாலை பலிபடத்தில் ஏறி நான் உன்னோட பேசுவேன். அல்லேலூயா. நம்மளுக்கு நடுக்கம் வேணும்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்க நல்லதுதான், தீர்க்க தரிசனம் சொல்லது நல்லதான். எல்லாரும் நினைப்பாங்க ஆத்துமா இல்லைன்னு, நான் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சின்னதுன்னா கூட எனக்கு பலிபீடத்துல ஏறதுக்கு பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். எப்ப இன்னும் பிள்ளைகள் இருக்குது, ஏதாவது பழைய ஏற்படுதுன்னு நினைச்சு பார்ப்பேன். எத்தனை பேர் மரித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது மகா பரிசுத்த ஸ்தலம், நான் பாடிக்கொண்டு இருக்கிறேனே, மகா பரிசுத்த ஸ்தலம் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேனே, நான் கரையோட நிற்கணுமா, நான் குற்றத்தோட நிற்கணுமா என்று. அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை திருப்பவும் நான் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கார். ஆனா இந்த திருப்பு நான் கண்ணீரோட தியானிச்சேன். அல்லேலூயா. நடுக்கம் வேணும். வசனத்தை சகோதரி சொன்னது, வசனம் இருத்தில் நிரம்பி இருக்கணும். நம்மளுக்கு நிரம்பி இருக்கலனாலும் ஒரு வசனம் இருந்தாலும் அந்த வசனம் கிரியை செய்யணும். அந்த வசனம் தான் பயத்தை கொடுக்கும், அந்த வசனம் தான் நடுக்கத்தை கொடுக்கும். என் ஆண்டவருக்கு நான் பிரியலாம நடுக்கிறனோ, அற்புதம் செய்கிறது பிசாசு செய்வான். நான் இப்பெல்லாம் நம்ப முடிய ஆண்டவர் அற்புதம் செய்வாரனே தலை கீழே நின்று மன்றாடி செபித்தாலும் ஒரு அற்புதத்தை காண முடியவில்லை. அது நம்ம சரிப்படுத்தி தான் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நம்மளே ஆராய்ந்து பார்த்து ஒரு அற்புதம் வேங்கணும், நீங்க தான் வாங்க முடியும், நீங்க தான் அவருடைய வசனத்தை வேங்க முடியும். அல்லேலூயா. சும்மா விளையாட்டாக இல்ல. அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காள், இவர்கள் ஆசீர்வதா பரலோகத்தின் ஊழியமாய் இருக்கிறபடியால் நம்மளை சுத்திகரித்து, நம்மளை புடமிட்டு, நம்மளை கழுவி, நம்மளை கண்மலையில் மேல் நிறுத்தவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கண்மலையில் மேல் நிறுத்த ஆயத்தமா இருக்கிறார். நம்ம வனாந்தரத்தை மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். நம்ம கண்ணீரை துடைக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்மளுக்கு இது ஒரு விளையாட்டை போல இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் கொடுக்கிற வார்த்தை ஒரு எதை போல இருக்கும். ஆண்டவர் கொடுக்க வார்த்தை, அந்த வார்த்தை கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது, அவர் வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது, அந்த நடுக்கத்தோட நம்மளை ஆராதிக்கும் பொழுது, அந்த பரிசுத்த உள்ளத்தோட ஆராதிக்கும் பொழுது, அந்த அம்மா சொன்னதை போல அல்லேலூயா, என் தாயார் சொன்னாங்க சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசுறேன்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு முதிய வயதுல அவங்களோட ஆண்டவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. நான் உன்னோட தானே இருக்கிறேன், நான் உன்னோட தானே இருக்கிறேன், நீ தனிமையில இல்ல, நீ தனிமையில இல்ல, நான் உன்னோட இருக்கிறேன். ஆனால் விசுவாசம் உள்ள மனுஷனை இன்னும் நீ நம்ப கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தனிமையில இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவரை கூப்பிடும் பொழுது, ஒரு கண்ணீர், ஒரு கைவிடு, எல்லாத்திலும் கைவிட பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பலவீனத்தில் கைவிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அவர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். உங்களை கஷ்டப்படுகிற தேவன் இல்ல, உங்களை கண்ணீர் வடிக்கிற தேவன் இல்ல, உங்களை விடுதலை கொடுக்காம அனுப்புற தேவன் இல்ல. அவர் சொல்கிறாரு, நீ சொல்றல யோசுவா சொல்றார் ஜனங்களை நோக்கி, உங்களை நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை கூட நம்ம எதை விடணுமோ விட்டு, நம்ம எதெல்லாம் ஒதுக்கி, நம்ம அவருக்கு பரிசுத்த ஜனமா, ஹல்லேலூயா, நீதிமானாக, நீதிமானாக, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து தெரிவதில்லை, நீதிமானுடைய பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்பட்டதை போல இருக்கும், கீழே விழுந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்கிறார் யோசுவா ஜனங்களை நோக்கி, இந்த வார்த்தை நம்மளுக்கு நீ ஏற்றுக்கலாமே, இன்று நமக்கு பரிசுத்தமாகி இந்த நாட்களை எதெல்லாம் விடணுமோ அதை ஒரு குப்பையை போல, அல்லேலூயா, குப்பையை கூட்டி நம்ம ஒதுக்கும் பொழுது லேச கடந்தாலும் கூட அது சுத்தமா தெரியாது. அது நல்லா பெருக்கி அதை அள்ளி போட்ட பொழுதுதான் இந்த வீடு நீட்டா இருக்கும். அதே போல நம்ம இறுதியான ஆலயத்தில் இருக்கிற அந்த குப்பைகள், அந்த கரைகள் நம்மளுக்கு தெரியாம எதுவும் இருக்காது. அதை இன்றே நம்ம தூக்கி அதை உதறி போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார், கர்த்தர் அங்கே அதிசயங்களை செய்வார், அவர் வெற்றியை காண செய்வார், அவர் விடுதலையை காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் அழகா கொடுக்கிறவன் நடுவிலே அற்புதங்களே செய்வார். நம்மளுக்கு செய்துட்டார், நம்மளுக்கு செய்துட்டார். இந்த நாட்கிழமை ஆராய்த்தமே பரிசுத்த உள்ளத்தோட உண்மையாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதிலே பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அப்ப இந்த ஆசாரியரை குறித்தில இருக்குது. ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது, சமைப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட பாத்திரத்தில் மேலிருந்து ஓடுகிற யோர்தான் தண்ணீர்
ஓடாமல் ஒரு குவியலா நின்றும் ஆலை என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். அப்ப ஜனங்கள்லாம் வெளியே போறாங்க. தண்ணி என்ன செய்யுது? போக முடியவில்லை. வெள்ளம் என்ன செய்யுது? பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அந்த 14 வசனம் சொல்லு, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து வீட்டுகளில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியே ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய். அப்ப ஆசாரிகள் முன்னே போறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போறார்கள். மக்கள் அந்த வெள்ளத்தை விட்டு வெளியே கடந்து போக முடியல. அந்த கரை போக முடியவில்லை. அப்போ அந்த ஆசாரியனுடைய பரிசுத்தம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆசாரியனுடைய உண்மை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. அந்த ஆசாரியன் எப்படி உண்மையாக அல்லேலூயா இருந்தா அவர் பாதம் பட்ட உடனே அந்த தண்ணி குவிலா நின்று இருக்கு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோர்தான் அறுப்பு காலம், அந்த 15ல யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் மக்கள்லாம் நிற்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி நம்ம இதை கடந்து போகணும்? ஆனா அந்த ஆசாரியருடைய பாதங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பட்ட உடனே அந்த தண்ணி என்ன செய்து? அவ்வளவு வெள்ளமா அந்த தண்ணி என்ன செய்து நிற்கிறது. அல்லேலூயா. ஒரு சொத்தோல தண்ணி வாய்க்கல, நம்மளால அடைக்க முடியாம தவிக்கிறோம். அவ்வளவு பெரிய வெள்ளம். அவருடைய பாதம், ஆசாரியருடைய பாதம் கண்ட உடனே அந்த இடத்துல வைத்த உடனே கோவிலாக வந்த தண்ணி நிற்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. மோசே சொல்வாரு, உன் கால்வைக்கு தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேனே. மோசே எப்படி இருந்திருந்தா அவருடைய கால்வைக்கு தேசம் இடத்தெல்லாம் சொந்தமாக்கி கொடுத்து இருப்பாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் வாக்குத்தத்தன் பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தன் பிள்ளைகளோட தான் அதிக போராட்டம் உண்டு. அதே ஒரு செய்ய எடுக்காதே போல இருக்கும். ஆனால் நம்ம வாக்குத்தத்தன் பிள்ளைகளுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. அதே இதுல 17வது வசனத்தை படிங்க. 3:17. ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார். அந்த மக்கள் எப்படி கடந்து போயிருக்கிறார்கள்? காய்ந்த தரை போல அந்த தண்ணீர் அப்படி நின்று இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே. நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யும்? உடன்படிக்கை அதனை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. படுக்க செல்லாம கிட்ட வச்சு படுக்கிறோம். காலையில் தூங்கி முடிச்ச வசனத்தை தூக்கி என்ன செய்த வைக்கிறோம். அவர் பிரசனம் நம்ம எப்பவுமே செபிப்போம். அப்பா உங்க பிரசனம் என்னோட இருக்கட்டப்பா. உங்க பிரசனம் ஒரு பாட்டு கூட, உங்க பிரசனத்தில் நான் சிறையில்லாம பறக்கிறேன். இந்த பாட்டை படிக்கிற ராஜா உன் பிரசனம் போதுமே என்று படிக்கிறோம். அவர் பிரசனம் இருக்கும் பொழுது அவரை நம்ம சுமந்து கொண்டு போறோம். அவர் வசனம் என்ற கேடு நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அதை சுமந்து கொண்டு போறோம். அந்த நாட்கள் ஆசாரியர்கள் என்ன செஞ்சிருக்கார்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சிருக்கிறார்கள்? சுமந்து கொண்டு போயிருக்கிறார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும். அப்போ கொஞ்சம் ஆத்துமாக்கள்ல அவ்வளவு மக்களும் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலின்று நிற்கும் போது, அவர்கள் நிற்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணி இல்லாம காய்ந்த தரையை போல காணப்படுகிறது மக்களுக்கு. அவர்கள் நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட பரிசுத்தம் இருந்தா, எப்பேற்பட்ட கீழ்ப்படுதல் இருந்தா நம்ம வெறும் வெற்றியை காண முடியல. ஆண்டவரை தேடி ஏன் எனக்கு சோதனை, ஆண்டவரை தேடி எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. அவரு சோதனையை சகிக்க நம்மளுக்கு கொடுத்திருந்தா அதை நம்ம தாங்கி தான் ஆகணும். அவரே அனைவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சுத்திகரித்து வாங்கி ஒரு ஜெயத்தை எடுப்பார். அதை நம்மளை அவர் சோதிக்கிற தேவன் இல்லை. அவரு நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. அவரு கேட்கிறப்போம் உலகமான பிள்ளைகள் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். நம்ம பிள்ளைகள்
பிள்ளைகள் வரச்சில ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும். நம்ம பிள்ளைகள் கேட்கும் பொழுது, என் பிள்ளைகள் கேட்கும் பொழுது நான் கொடுக்காம இருக்க முடியாது. ஆண்டவரே, என் தேவையை சந்திச்சிருங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குங்க. சில பரம தேவன், பரம தகப்பன் நம்மளை எப்படி பார்க்காம இருப்பார்? அவர் கரத்தில் இருக்கும் அல்லவா, அவர் கரத்தில் கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கும் அல்லவா, அவர் கடத்தில் கண்ணீரே எனக்கு போதும் ஆண்டவரே, உண்மை விட்ட எனக்கு எதுவுமே இல்லப்பா, நீங்க எனக்கு போதும் என்று அவர் பாத்தில் இருக்கிற நம்மளுக்கு அவர் எப்படி நம்மளுக்கு தராம இருப்பார்? அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? ஒரு நாள் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. ஒரு நாள் நம்மளை அல்லேலூயா சோத்திரம் உலர்ந்த எலும்புக்கே அவர் உயிர் கொடுத்தார். உலர்ந்து போய் இந்த எலும்புகள் எல்லாம் மச்சி போய்விட்டது. அல்லேலூயா எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் அவர் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை உயிராக்கினார். காலை வைச்சார், கையை வைத்தார், எல்லாம் உருவாக்கி சுவாசத்தை வைச்சார். அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம். இந்த வானத்தையும் பூமியையும் பாருங்க எவ்வளவு உருவாக்கி இந்த நாட்களை கூட இந்த வனாந்தரமான இந்த கிராமத்துல இப்படி ஒரு ஆவிக்குரிய சபை தந்து இத்தனை ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரே, அதுக்கு அவருக்காக நம்ம நன்றி சொல்லணும். எப்படியாவது 4 ஆத்துமாவை கொண்டு அவர் சுவிசேஷம் இன்று வாரவர்கள் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எவ்வளவு பெரியவர்! அவர் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். எனக்கு இதை செய்ய மாட்டாரா, இதை எனக்கு செய்ய மாட்டார். நம்மளுடைய இச்சம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய வேண்டுதல் அப்பட்ட எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல ஒரு கால், இதுல ஒரு கால். ஹல்லேலூயா. வைராக்கியமாக அந்த இருதயத்தை மாத்திரம் அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். உலகமான மனசை இதை சொன்னா அது ஆமேன் போ. ஹல்லேலூயா. அதுங்கிட்ட நம்ம போராடவே கூடாது. இந்த இருதயம் மாத்திரம் என் இயேசு கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து செவித்து கொண்டே இருந்தா ஹல்லேலூயா அவர் காக்கை குஞ்சிக்கும். அவர் இறங்குற தேவன். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் உலகமான சொந்த பந்தம் தான் நம்ம மேல அன்பு இருக்கு, பெத்த பிள்ளைகள் தான் நம்ம மேல அன்பு இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாலே கூட நான் ஹல்லேலூயா அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் பேங்குக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த பையன் ஆட்டோ ஓட்டுற பையனுடைய சரீரத்துக்கு பலவீனத்தை சொன்னேன். அக்காளுக்கு இப்படி இருக்குதுமானே, உடனே வண்டி நிப்பாட்டிச்சோன்னா அக்கா பேங்கு போகவே கூடாது, இப்பவுமே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீங்க இதை விளையாட்டு போல கரையக்கூடாது. ஏக்கா நான் சொல்லி கேட்க முடியுங்களா, நீங்க கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, வாங்கண்ணா. ஹல்லேலூயா. பழிப்படி சொன்னா ஏக்கா எப்படியாவது நீங்க போயிருங்க, அல்ல இறக்கி விடும்பொழுது சொல்றேன் அக்கா நீங்க எப்படியாவது சாயங்கால வேலை நீங்க போயிடணும். ஹல்லேலூயா. மறுதிருப்பு பக்கத்துல போனீங்களாம் கேட்கா பாருங்க. நம்ம நினைப்போம் நம்ம பெத்த பிள்ளைகிட்ட நம்ம சொன்னதும் கிடையாது, பிள்ளைகள் போய் நீ பாரு சொன்னதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க நம்ம நினைக்க நம்ம பெத்த பிள்ளைகளே நம்பிக்கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. கூட பிறந்தல் நம்பிக்கொண்டு இருப்போம். அவரோடு இருந்தா எங்க பேசணும் பேசுவாரு, எங்க பேசுமோ பேசுவாரு, எங்க ஒரு அன்பு கிடைக்குமோ கிடைக்கும், எங்க ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்குமோ கிடைக்கும். நம்ம அவரோட மட்டும் இருந்தா போதும். நம்ம பாடணும் அல்லவா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மாதிலை தாண்டிடுவேன், எதிரிய தோற்கடித்திடுவேன். ஹல்லேலூயா. நம்ம அவரோடு இருந்தா போதும். அவர் பேச வார்த்தை அலே தேற்றம். அவர் சொல்றார் ஜனங்களை பார்த்து யோசுவா உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த வார்த்தை மூலம் நம்ம நடுக்கத்தோட பயத்தோட நம்ம ஆயத்தமாகனா இன்றையில இருந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி தான், இன்றையில இருந்து ஒரு ஜெயம் தான். அந்த யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அந்த ஆசாரியன் மாத்திரம் தான் கால்கள் பரிசுத்தமாகணுமா? ஒவ்வொருத்தரும் கடைசி காலம் ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய, ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் சொல்ல, ஒவ்வொருத்தரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா ஆயத்தமா இருக்கணும். நம்ம பாதம் கரெக்ட் ஆகணும், கண்கள் கரெக்ட் ஆகணும், இருதயம் கரெக்ட் ஆகணும், சிந்தனை கரெக்ட் ஆகணும், இருதயம் கரெக்ட் ஆகணும். அந்த வெளியில கூட நம்ம நோகடிக்க வார்த்தை நம்மளை தேடி வரும், நம்மளை புண்படுத்த வார்த்தை நம்மளை தேடி வரும். அதுல நம்ம பொறுமை கை கொண்டு பொழுது தாங்க முடியலையே ஆண்டவனே அவர்கிட்ட சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம கேள்வி கேட்டு பதில் கொடுத்து நம்ம போராடுறதுக்கு நம்ம என்ன செய்யல, நம்ம உலகத்தார் இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் அவர் பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் மாத்திரம் இல்ல, அவர் வசனத்தை அவர் பிரசனத்தை சுமக்கிற பாத்திரம். எப்போது அவர் பிரசனத்தை சுமந்து கொண்டு இருக்கோம், எப்போது அவர் தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இருக்கும் போதும் ஆண்டவரே என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக, இந்த கிராமத்துக்காக, இந்த தேசத்துக்காக, என் சபைக்காக இன்று நம்ம சமந்து அவரோட சஞ்சரிக்க பாத்திரமாக இருக்கிறோம். அவர் எப்படி நம்மளை விடுவாரு? ஹல்லேலூயா. அவர் கைவிடுற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தப்பன். ஹல்லேலூயா. அந்த 4வது வசனத்தை எடுங்க. 4ல பாருங்க, ஸ்தோத்திரம்.
ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, ஹல்லேலூயா, ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்த்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்கிறார். 14வது வசனத்தில் சொல்றார், அந்த நாளிலே ஹல்லேலூயா கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் யோசுவாவை மேன்மைப்படுத்தி இருக்க சொல்றலாம்? அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காண அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம கண்கள் மோசைக்கு சொல்லுவார், கால் வைக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தமாக. நம்ம கண் பார்க்க, நம்ம கண் எவ்வளவு பார்க்கிறதோ அதெல்லாம் அவர் என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அது அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்ததை போல அவனுக்கும் அவன் உயிரோடு நாளெல்லாம் நினைச்சிருந்தாங்க, பயந்து இருந்தார்கள். அல்லேலூயா. நம்மளுக்கு பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் மோசைக்கு பயந்து இருந்ததை போல அவனுக்கு அவன் உயிரோடு நாட்களாம் என்ன செஞ்சாரு? பயந்து இருந்தார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். 16வது வசனம் சொல்லுதா, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளை இடுவார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாம மகிமைக்காக, ஹல்லேலூயா. அதே வசனத்துல பாருங்க, 5:15 சொல்லுது, 5வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களிற்கு பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. அப்படியே செய்திருக்கிறான். நம்ம இன்னைக்கு பரிசுத்தமாகி வருகிறோம், நாளைக்கு என்ன செய்யறோம்? விழுந்து போகிறோம். அதான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பயத்தோட வந்துருந்தோம், இன்னைக்கு ஒரு நடுக்கத்தோட வந்துருந்தோம். ஆனா நாளைக்கு இந்த பயம் நம்மளுக்கு என்ன செய்யல? இல்ல. அப்படி இருக்கபடியால் தான் இஸ்ரேல் மக்கள் கண்களுக்கு முக மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர். நம்மளையும் நிச்சயமாக என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் சேனையின் அதிபதி யோசுவா, எனக்கு உன் கால்களில் இருக்க பாதரட்சிகளை கழட்டி போடு. அப்போ நம்ம சரீரத்தில் எதுல காலில் உள்ள பாதரட்சி மாத்திரம் இல்லை, நம்ம சாவி ஆத்மா எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கழட்டி போடணும். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வர முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சிந்தனை வரணும், இன்று நான் பரிசுத்தமா ஆராதிக்க போகிறேனா? நான் இன்று உண்மையா ஆராதிக்க போகிறேனா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ருசிக்கச்சிலதான் வசனம் வாசிக்கச்சிலையும் ருசித்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. ருசிக்கும் பொழுதுதான் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இந்த சோத்திரம் நேற்று பாருங்க, நான் 6 மணிக்கு பிறகு தூக்குனேன், அதுக்கு மாதிரி 12 மணிக்கு பிறகு தூக்கியிருக்கேன், அதுக்கு மாதிரி 1:45 மணி தூங்கியிருக்கேன், அதுக்கு மாதிரி 3 மணிக்கு தூக்கியிருக்கேன். அந்த வசனத்தை தூக்கி 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 ஆண்டவரே மடியில் வச்சு, ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமா, மன்னியப்பா மன்னியப்பா. அப்ப இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அனுதினமும் இந்த பயம் வேணும், அனுதினமும் நம்மளை சுத்திகரிக்கணும். பாதரட்சை மாத்திரம் இல்ல, நம்ம சரீரத்துல எதெல்லாம் கழட்டி தூர போடணுமோ, எல்லா அசுத்தத்தை தூக்கி போடணுமோ, எல்லா அழுக்குகளாம் சுத்திகரிக்கணுமோ, அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார். அதான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, பாருங்க, சேனையின் அதிபதி சொல்றாரு யோசுவாவை நோக்கி, உன் கால்களுக்கு பாதரட்சிகளை கழட்டி போடு. இந்த நாட்கள் நம்ம கழட்டி போடுகிறோம். ஹல்லேலூயா. நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா. அப்படியே நம்ம பாட்டு படிக்கிறோம், இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ என்றாச்சா இடமல்லோ, பரிசுத்த ஸ்தலமல்லோ என்றாச்சா தங்கோ இடமல்லோ, தெய்வீக கூடாரமல்லோ தேவ மகிமை நிறைந்ததல்லோ. செபிக்கிறோம் அப்படி, அப்பா இது மகாபரிசுத்த ஸ்தலம், அப்பா இது தேவனுடைய கூடாரம், இது வானத்தின் வாசல், இது பரலோக வாசல். கேட்கிறதெல்லாம் பெருசு, கேட்கிறதெல்லாம் நாவல பெருசு. அல்லேலூயா. ஆனா கீழ்ப்படிதோ சின்னது.
மகா பரிசுத்தல்னா எவ்வளவு பெரியது, தெய்வீக கூடார்னா எவ்வளவு பெருசு, ஆசாரிப்பு கூடார்னா எவ்வளவு பெருசு, வானத்தின் வாசல்ல எவ்வளவு பெருசு, மணவாட்டி சபைனா எவ்வளவு பெருசு. அப்போ நம்மளை சுத்திகரிப்பாரா, குறிக்க மாட்டாரா? நீ யாரு? மணவாட்டி. நீ பாரு, அவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார். வசனத்தை தருவாரு, பாடலை தருவாரு, கஷ்டம் நீங்காது. கரை சேலையில நம்ம கட்டி நிற்கிறோம், இந்த வெளியில சொத்தோல மஞ்சப்பட்ட கிட, அது பெரிய கரை தான். கரணி இல்ல, சின்ன துளி விழுந்தாலும் பால் நல்லதான். அந்த பாலை காய்க்கும் பொழுது அதில் சொத்தோல உப்பு போட்டா அந்த பால்லாம் கெட்டு போகுது. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அதே வசனத்துல பாருங்க, 6:1. நம்ம இப்ப 6:1 படித்தோம். இல்ல, 6:16 ஆசாரிகளை குறித்து எரிகோ இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக. எரிகோ இஸ்ரவேல் 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ள வரவும் இல்லை. அப்ப எரிகோனா எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய ஒரு மதில். அல்லேலூயா. அப்போ அது லேசாக அது இடிந்து வெளிவிடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. எரிகோ மதிலுக்கு பெரிய ஒரு மதில். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, அந்த பாருங்க, அதில் பிள்ளை நம்ம வாஸ்தா எல்லாம் இருக்குது. 7ஆம் தரம் ஆசரி எக்காலம் ஊதைகள், யோசுவா ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வாசிகள் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப செய்யும் ஆசாரியர்கள் எல்லாரும் 6 நாள் நினைச்சுட்டாங்க, பாடுங்க, அதை துதிக்காங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா 7வது நாள் என்ன செஞ்சுட்டு, அப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் 6 நாள் கேட்கிறோம், 7வது நாள் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர். இதை மட்டும் நம்ம 5 லேச படிப்போம். எல்லா மகா ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லோரும், அந்த 6:5 ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். ஹல்லேலூயா. ஆரப்பாரத்தோட, முழு உதியோட, முழு பலத்தோட, ஹல்லேலூயா, ஜெபத்தினாலும் துதினாலும் பாடலினாலும் ஆராதினாலும் ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்கும் பொழுது 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில், யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் நடுவிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம இந்த கிராமத்தை அப்பா ஒப்பு தந்திருக்கிறாங்க, இந்த ஜனங்களை தந்திருக்கிறாங்க. இந்த நாட்களை நம்ம துதித்து கொண்டுதான் இருக்கிறோம், ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இட்டிந்து உள்ளம் பொழுது பெரிய ஒரு வெற்றி. அந்த எல்லாரும் கானான்குள்ள நுழைய முடியல. யோசுவாவும் காலேபும் நுழைந்தார்களா? நுழையலையா? ஒரு நாள் நுழையும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரோனும் மோசையும் பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த பார்வோனுடைய கையில முங்கச்சில யாரு ஜெயத்தை எடுத்தா? ஆரோன் மோசை தான் ஜெயத்தை எடுத்தார்கள். பவுலும் சீலாவும் போகும் பொழுது அப்படி நம்ம ஒவ்வொரு பரிசுத்தவானை நினைத்து பொழுது உடனே ஜெயம் எடுக்கலாம், உடனே செஞ்சாரு. ஜெயம் எடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய கையில இருக்கிறது ஆயுதங்கள். வசன என்ற கேடகம் இருக்கிறது, வசன இந்த சத்துவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபையை தந்திருக்கிறார், அவர் மகிமையை தந்திருக்கிறார், அவர் ஜெயம் எடுக்கிற வல்லவரா இருக்கிறார். அந்த 20ஆம் வசனம் சொல்லுது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலம் சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் என்ன செஞ்சது? இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுதா, எக்காலங்களை ஊதுகையில். அல்லேலூயா. மக்கள் எல்லாரும் சேர்ந்து 6 நாள் ஆர்ப்பரித்து 7ஆவது நாள்ல இந்த நாட்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உலகமான ஆசிரத்துக்கு விரோதமா எழுந்தது எல்லாம் அல்லேலூயா தகர்ந்து போட்டு கர்த்தர் ஒரு ஜெயம் எடுக்க நாட்களை நீங்க கடந்து போகலாம். மனசுடைய கிரை எந்த போராட்டனாலும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய துதி எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குது, நம்ம வசனம் தியானிக்கிறது எப்படி இருக்குது, நம்ம பாடல் எப்படி இருக்கிறது. ஆன்லைனில் ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் இந்த கிராமத்தை அசைக்கிறதா? என்னுடைய ஜெபம் என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி கொடுக்க சதிகளா? ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், நீர் பெரியவருங்கத நம்ம துதித்து கொண்டு, நம்ம பாடிக்கொண்டு, ஆராதித்து கொண்டு ஒவ்வொரு நாள் அவர் படித்தமே உம்மை பாடாத நாட்கள் இல்லை என்று. ஹல்லேலூயா. டேடி கேட்கல, ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் அதிகாலை நம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை நோக்கி நான் பார்க்காத நாட்களை நீ கேட்க உரிமை இருக்கிறது. எப்படின்னா அவரோட இருக்கிறோம், அவர் நம்மளோட இருக்கிறார், அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். அவரை எவ்வளவு தூரம் அன்பா நேசிக்கிறோமோ அதே போல அவர் அதிகமான அன்பால் நம்மளை நேசிக்க வல்லவர், நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல, ஆனா ஒன்று அதிகமா நம்ம செய்யணும், அவர் தந்தாலும் நேசிக்க, அவர் தரலாலும் நேசிக்கணும். ஹல்லேலூயா. விடுதலை தந்தாலும் சரி, தரலாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கலாம், ஆனா அப்ப விட மாட்டாங்க. உலகத்தாரை விட நம்ம அவருக்கு செல்ல பிள்ளைகள் அல்லவா, உலகத்தாரோட ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பிள்ளைகள் அல்லவா, உலகத்தாரோட தாயின் கருவில தெரிந்தெடுத்த பிள்ளைகள் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருபோதும் நம்ம வெட்கப்பட விட மாட்டார், ஒருபோதும். ஹல்லேலூயா. நான் உமக்காக வாழுகிறேன், நான் உமக்காக வாழுகிறேங்க. சில அவர் நம்மளோட தான் இருப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏத்திராக எடுங்க, அதுல 19:10 இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சுதந்திரம் யோசேயை போல மோசேயுடைய வார்த்தை இதுல வருகிறது. ஹல்லேலூயா. யாத்திராகம் 19:10 பாருங்க, படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்திலே போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஹல்லேலூயா. நம்ம செபிக்கிறோம், சீனாய் மலையில இறங்கினீரே, இப்ப இறங்கி இப்ப பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, மோசேயுடைய வார்த்தை சொல்கிறது. பின்பு கர்த்தர் மோசேயை ஜனங்களிடத்துல போய் நீ இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஏதோ ஒண்ணு இல்ல, நம்ம பரிசுத்தமாய் தான் ஆராதிக்கணும். அவர் மோசேயோட சொல்லுறாரு, யோசுவாவோட சொல்லுகிறாரு, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, என் ஜனங்களை. நம்ம எப்படி பரிசுத்தமாய் வரோம், நம்ம எப்படி அவரை தேடுகிறோம், அனுதினம் தேடுகிறோம். நல்லதான், நம்ம பரிசுத்தமா தேடுகிறோமா, அனுதினம் தேடுகிறோம், அவரை உண்மையா தேடுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பொய் கூட சொல்லக்கூடாதுங்க. சிலதான் 10 பொய் சொல்ல வார்த்தை வருகிறது. நான் நினைச்சு பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளைக்கு நான் முயற்சி பண்ணினேன். இத்தனை 6 மாசத்துல இது ஒரே நாள்ல சொல்லி முடிச்சாச்சு. பாருங்க என்ன வழியிலையாது அவனுடைய திட்டம், அவனுடைய நினைவு. ஆனால் நம்ம அவரை நேசிக்கிறோமே, அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோமே, தப்புதான் நம்ம உணர்தமே. இது தப்புதான் ஆண்டவரே, இது சொன்னது பொய் சொன்னது தப்புதான், என்னையும் மன்னியும் ஆண்டவர் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, அவர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அப்ப வஸ்திரம் நம்ம உடுத்த வஸ்திரம் மாத்திரம் இல்ல, நம்ம மாமஸ்தல இருக்கிற வஸ்திரம் தோய்க்கப்படணும். மாலை இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரிக்கப்பட்டதான் பரலோகம் செல்ல முடியும். அவர் இரத்தத்தினாலே தோய்க்கப்படணும். பாடுகளையும் கஷ்டத்திலையும் ஸ்தோத்திர வெளிப்படுத்தல இருக்குது. ஹல்லேலூயா. லேசான காரியம் இல்ல. ஹல்லேலூயா. ரத்தம் வடிந்து நம்ம ரத்தத்தினால அந்த சுத்திகரிக்கப்படுத வஸ்திரம் எவ்வளவு பெரிய பட்ட வஸ்திரம். நாமனால சொல்லுதோம், உங்க ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு தரிக்கப்படணும் சொல்லுதோம், உங்களுடைய வஸ்திரம் எனக்கு தரிக்கப்படணும் சொல்லுகிறோம். அப்ப எப்படி தோய்த்தா, எப்படி சுத்திகரித்தா, அது நம்மளுக்கு தரிக்கப்படும். ஹல்லேலூயா. போன வாரம் ஹல்லேலூயா அந்த இயேசுங்க முத்திரவதிக்கப்பட்டவர்கள், முத்திரவதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஜனங்கள்ட்ட சொல்லுதார் மோசே கிட்ட ஆண்டவர். ஹல்லே 3:11 வசனம், மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிஷ்டமாக சீனாய் மலை மேல் இறங்குவாராம். கர்த்தர் நம்மளுக்கு இறங்குவாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு இறங்குவார். அந்த சீனாய் மலையில இறங்கின தேவனாய கர்த்தர் இந்த மணவாட்டி சபையிலையும் அவர் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்ணை மூடி கேட்போமா, ஆண்டவரே ஒவ்வொரு வஸ்திரம் எனக்கு தரிக்கப்படட்டையா, உம்முடைய வஸ்திரம் எனக்கு தரிக்கப்படட்டையா. ஆண்டவரே மாம்ச கிரிகள் அழிக்கப்பட்டு, மாம்ச நினைவுகள் அழிக்கப்பட்டு, இன்னைக்கு ஒரு இன்னைக்கு உங்க நாளை கர்த்தர் உங்க நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கே உங்க கையில கொடுத்த கிருபை பெறுது, மகிமை பெறுது. மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அமி துதிக்கிறப்பா, அவர் கேட்கறதுக்கும் வேண்டிருக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது, நம்ம துக்கமா இருக்கும் பொழுது அவர் நம்மளோட இருந்து கொண்டுதான் இருப்பார். நம்மளோட இருப்பார். நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்மளோட
இயேசுவிடத்துல அவரு இருப்பாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. வந்தர்கள் வந்த வண்ணமா போகக்கூடாது. பலவீனமா இருந்தா பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே, பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படட்டு, உங்க ரத்தம் ஒவ்வொரு நெத்திலையும் பூசப்படட்டு அப்பா. உங்க ரத்தம் பூசப்பட்ட இடத்துல வாதை அணுகாதுன்னு இருக்குது விசுவாசத்தை கொடுங்கப்பா. உங்க ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாசப்படிலையும் வீட்டெல்லாம் பூசப்படட்டு வாசல்ல அப்பா. ஒவ்வொரு ரத்தம் ஓ ராஜா சத்துருவானின் தொடாத அளவுக்கு உங்களுடைய வஸ்திரம் தரிக்கப்படணும் அல்லவா. ஆமீன் ராஜா. கரையில்லாம ஆராதிக்கணுமே, குற்றம் இல்லாம ஆராதிக்கணுமே, குறையில்லாம ஆராதிக்கணும் அப்பா. அப்பா ரத்த கோட்டைகளை மூடி மறைங்க அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் உங்க பிரச்சனை இருக்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்க முடியாத தடைகள் உடைபடட்டும். அல்லேலூயா. ஜெபத்துல இடாது படட்டும் ஆண்டவரே. ஜெபாவி அப்பா ஆசீர்வாதத்துக்கு அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். சமாதான ஒரு வீட்லயும் வெளி ஆண்டவரே ஓடப்பட அப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். மிருக ஜீவன் கொடுக்கும் இடத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் உயரட்டும் ஆண்டவரை. கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழிற்சாலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை. திருமண தடைகள் பிள்ளைகளுக்கு உடையட்டும் அப்பா. ஆமி துதிக்கிறேன். குழந்தை பாக்கியங்கள் அப்பா. சுய பிரச பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க அப்பா. நமக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டு. போராட்டம் உள்ள மக்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. உங்க அப்பா நாம மாத்திரம் வந்தவர்கள் வந்த மண்ணமா போக கூடாது ஐயா. எதிர்பார்ப்பு கூடாது ஐயா. காயப்பட்ட ரத்தத்தினால விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்யும் தகப்பனே. ஆமேன் ராஜா. நீர் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய கிருபைக்கு நன்றி அப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மல்லைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒவ்வொருத்தருட்டும் இப்படி கிருபை இருக்கட்டும் ஐயா. பரிசுத்தம் படுத்திருக்கீங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா, அற்புதம் அடையாளம் செய்யுங்கப்பா. அப்படி நாமத்துக்காக மகிமைக்காக பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் ஆன்லைனில் பார்க்குற அன்பு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதி.